பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸின் அருகில் உயிர் பிரிய விரும்பிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உயிர் பறிக்கும் வானவர் ஒருவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பப்பட்டார். அவர் வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை அறைந்து விட்டார்கள். உடனே அவர் தம் இறைவனிடம் திரும்பிச் சென்று, இறைவா, இறக்க விரும்பாத ஓர் அடியாரிடம் நீ என்னை அனுப்பிவிட்டாய் என்றார். அந்த வானவருக்கு மீண்டும் கண்ணை கொடுத்த இறைவன், நீர் அவரிடம் திரும்பிச் சென்று அவரை ஒரு காளை மாட்டின் முதுகில் கையை வைக்கச் சொல்லி அவரது கை எத்தனை முடிகளை மறைக்கின்றதோ அதில் ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஓர் ஆண்டு உயிர் வாழலாம் என்று கூறுவீராக என அனுப்பி வைத்தான். அவ்வாறே கூறிய போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவா, அதற்கு பிறகு என கேட்டதும் அல்லாஹ், பிறகு மரணம்தான் என்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படியானால் இப்பொழுதே தயார் என கூறிவிட்டு அல்லாஹுவிடம் பைத்துல் முகத்தஸ் எனும் புனித ஸ்தலத்தில் கல்லெறியும் தூரத்தில் உள்ள இடத்தில் தனது உயிரை கைப்பற்றுமாறு வேண்டிக் கொண்டார்கள். மேலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, நான் மட்டும் இப்போது அங்கு இருந்திருந்தால் அந்த செம்மண் குன்றுக்கு அருகில் சாலையோரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கும் இடத்தை உங்களுக்கு காட்டியிருப்பேன் என கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி. 1139வது ஹதீஸ். முஸ்லிம்களின் முதல் கிப்லா பைத்துல் முகத்தஸ். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தபோது பைத்துல் முகத்தஸை நோக்கி 16 அல்லது 17 மாதங்கள் தொழுதார்கள். தொழுகையில் கஅபாவை முன்னோக்கி முகம் திருப்புவதையே அவர்கள் விரும்பி வந்தார்கள். ஆகவே உயர்ந்தோன் அல்லாஹ், நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் திரும்புவதை நாம் காண்கின்றோம். எனவே நீர் விரும்பும் கிப்லாவாகிய கஅபாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகின்றோம் எனும் அல் குர்ஆன் வசனம் 2வது அத்தியாயம் 144வது வசனத்தை அருளினான். இவ்விதம் தொழுகையில் இருந்த போதே கஅபாவை நோக்கி முகம் திருப்பப்பட்டார்கள். அந்த அசர் தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மனிதர் தொழுதார். அவர் மஸ்ஜிதில் இருந்து வெளியேறி அன்சாரிகளில் ஒரு குழுவினரை கடந்து சென்றபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தாம் தொழுததாகவும் தொழுகையிலே அவர்கள் முகம் கஅபாவை நோக்கி திருப்பப்பட்டதாகவும் தான் சாட்சியம் அளிப்பதாக சொன்னார். உடனே அம்மக்கள் அசர் தொழுகையில் ருக்கூ செய்து கொண்டிருந்த நிலையில் அப்படியே கஅபாவை நோக்கி திரும்பிக் கொண்டார்கள். அறிவிப்பாளர் பராஉ பின் ஆஷிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் புகாரி. 7252வது. பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகையை நாடி வருபவருக்கு கிடைக்கும் சிறப்புகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவிடம் 3 பிரார்த்தனைகள் செய்தார்கள். அதில் முதலாவது, தனது தீர்ப்பு அல்லாஹுடைய தீர்ப்புக்கு உடன்பாடானதாக அமைய வேண்டுமென பிரார்த்தித்தார்கள். அது அவருக்கு வழங்கப்பட்டது. இரண்டாவது, எனக்கு பின்னர் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சியை கேட்டார்கள். அது அவருக்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது, மஸ்ஜிதை கட்டி முடித்த பின் இந்த மஸ்ஜிதுக்கு யார் தொழுகையை நாடி வருவாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்களிலிருந்து வெளியேற வேண்டுமென பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமென நான் ஆதரவு வைக்கின்றேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு மாஜா 1408வது ஹதீஸ். நசாயி 693வது ஹதீஸ். அஹ்மத் 6644வது ஹதீஸ். பைத்துல் முகத்தஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு இமாமாக இருந்து தொழுகை நடத்திய மஸ்ஜித். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நான் கஅபாவில் ஹிஜ்ர் எனும் வளைந்த பகுதியில் இருந்தேன். நான் பயணம் மேற்கொண்டது பற்றி என்னிடம் குறைஷியர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது பைத்துல் முகத்தஸில் உள்ள சில பொருட்களை பற்றி என்னிடம் அவர்கள் கேட்டனர். ஆனால் அவை என் நினைவில் இருக்கவில்லை. அப்போது நான் மிகவும் வருந்தினேன். முன்பு எப்போதும் அந்த அளவுக்கு நான் வருந்தியதே இல்லை. உடனே அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை எனக்கு காட்சியாக காட்டினான்.
அதை பார்த்து கொண்டே அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றுக்கும் சரியான தகவல்களை தெரிவித்தேன். பைத்துல் முகத்திஸில் இறை தூதர்களில் ஒரு குழுவினர் இருந்தனர். அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் யமனிகளான ஜனூஆ குலத்தை சேர்ந்த மனிதரை போன்று உயரமான திரண்ட உடல் உள்ள மனிதராக இருந்தார்கள். அங்கு மரியமின் மைந்தன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களிலே என் தோழர் ஊர்வா பின் மஸ்ஊத் அஸ்-ஸஹாபி அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயலுடையவராக இருந்தார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். மக்களில் அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவர் உங்கள் தோழர் நான் தான். அப்போது தொழுகையின் நேரம் வந்துவிடவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தலையை தாங்கி தொழுகை நடத்தினேன். தொழுகை முடிந்த போது என்னிடம் ஒருவர், முஹம்மதே, இதோ இவர்தாம் நரகத்தின் காவலர் மாலிக், அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று கூறினார். நான் அவரை நோக்கி திரும்பிய போது அவர் முந்திக் கொண்டு எனக்கு சலாம் சொல்லிவிட்டார். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம் 278வது ஹதீஸ். பைத்துல் முகத்திஸ் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்சியளிக்க செய்த மஸ்ஜித். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நான் இரவின் சிறு பகுதியில் புனித கஅபாவிலிருந்து பைத்துல் முகத்திஸ் வரை சென்று வந்த தகவலை சொன்ன சமயம் குறைஷியர் என்னை நம்ப மறுத்தார்கள். அப்போது நான் கஅபாவில் ஹிஜ்ர் என்னும் வளைந்த பகுதியில் நின்றிருந்தேன். அல்லாஹ் எனக்கு அப்போது பைத்துல் முகத்திஸை காட்சியளிக்க செய்தான். உடனே நான் அதை பார்த்தபடியே அதன் அடையாளங்களை குறைஷியருக்கு விவரிக்கலானேன். அறிவிப்பாளர் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம் 276வது ஹதீஸ். மஸ்ஜித் அல் அக்ஸா உலகின் 2வது மஸ்ஜித். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, பூமியில் முதலில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டேன். அவர்கள் மக்கா நகரிலுள்ள அல் மஸ்ஜித் அல் ஹரம் என்று பதிலளித்தார்கள். நான் பிறகு எது என்று கேட்டேன். அவர்கள் ஜெருசலேமில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பதிலளித்தார்கள். நான் அவ்விரண்டுக்கும் இடையே எத்தனை ஆண்டுகள் இடைவெளி இருந்தது என்று கேட்டேன். அவர்கள் 40 ஆண்டுகள் என்றார்கள். பிறகு நீ தொழுகை நேரத்தை எங்கு அடைந்தாலும் உடனே அதை தொழுதுவிடு, ஏனெனில் நேரப்படி தொழுகையை நிறைவேற்றுவதில் தான் சிறப்பு உள்ளது என்று சொன்னார்கள். அறிவிப்பாளர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி 3366வது ஹதீஸ். பைத்துல் முகத்தஸ் விண்ணுலக பயணத்திற்கு முன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 ரக்காத்துக்கள் தொழுத மஸ்ஜித். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், விண்ணுலக பயணத்தின் போது என்னிடம் கோவேறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான வெள்ளை நிறத்தில் அமைந்த நீளமான புராக் எனும் மின்னல் வேக வாகனம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது பார்வை எட்டுகிற தூரத்திற்கு தனது கால் குழம்பை எடுத்து எட்டு வைக்கும். அதிலேறி நான் பைத்துல் முகத்தஸ் இறை ஆலயம் வரை சென்றேன். பிறகு இறை தூதர்கள் தமது வாகனத்தை கட்டி வைக்கும் வளையத்தில் எனது வாகனத்தை கட்டி வைத்துவிட்டு அந்த இறை ஆலயத்துக்குள் நுழைந்து 2 ரக்காத்துக்கள் தொழுதேன். நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதி இது. அறிவிப்பாளர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம் 259வது ஹதீஸ்.